ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 12th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஹாங்கு அந்த சண்டையில் தனக்கு சொந்தமாக்கலான்னு சொல்லி அவனோட டெக்னிக்கை அங்கே பயன்படுத்துவான். அங்கே மற்றவங்க தடுக்கிறாங்க. ஹாங் வேணாம், இந்த விஷயம் ஒண்டி ஜூன்லைனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், உன் கதையை முடிஞ்சிடும். ஆனால் ஹாங்கு அங்கே இருக்கிற எல்லாரையுமே தாக்குறான். மரியாதையை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். பிரதருக்காரன் அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ஹாங் மேலே வர அந்த ஆரா அது வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இவங்களோட கல்டிவேஷன் லெவலுக்கு ஹாங் முன்னெல்லாம் நிற்கவே முடியாது. நீங்கள் எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாளுங்க தான். மரியாதையாக இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. ஆங்குக்கு ஒரு விஷயம் அங்கே புரியல. அந்த சண்டையில் அவனோட பவரை வச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அது ஒர்க்கே ஆகல. ஏன்னா அது சிஸ்டம் வழியாக கிடைச்ச ஒரு ரிவார்டு. நம்ம ஹீரோ கொண்டி தான் அந்த விஷயம் ஒர்க் ஆகும். அவன் இஷ்டப்பட்டாதான் அது வேலையே செய்யும். ஜூன்லினோட பிரதர் அங்கே தடுக்கலாம் அப்படின்னு வரான். அவங்களோட பவர் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரே அடியில் நம்ம அங்கே பறக்க விடுறான். இது என்ன பவரு? ஏன்னா எப்போ அவன் சண்டைகளுக்குள்ளே போனானோ அப்பயே அவனோட லெவல் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருக்கு. திரும்பலாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஒரு ஆண்ட் தான். அது நல்ல மரியாதையாக என் பாதையை விட்டு போயிடுங்க, இல்லை உங்கள் எல்லாரையுமே மொத்தமாக முச்ச விட்டுருவேன். அப்புறமா தான் ஹாங்க்கு இன்னொரு விஷயமும் ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துக்கு ஃபெதர் இம்மர்டல் செக்டோட ஆர்மியும் பெரிய பெரிய செக்டோட ஆர்மியும் வந்திருக்கு. எப்படியோ ஜூன்லினை போட்டு தள்ளணும் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த செக்ட் ஆளுங்களை முச்சிட்டு ஜூன்லின் கிட்ட இருக்கிற ரிவார்டு ஏகப்பட்ட ட்ரெஷரி இது எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாக்கிக்க வேண்டியதான். அவங்க வேற இங்கே வந்திருக்காங்கன்னா என் புது பவர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான டைம் இது. அங்கே ஒரு சில செகண்ட்ல அங்கே மறைஞ்சு போகிறான். அங்கே பிரதருக்காரனும் சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம ஜூன்லின் கிட்ட இப்பயே இந்த விஷயத்த சொல்லணும். ஏன்னா நம்ம செக்ட் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கு, இதில் இவன் வேற. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு சைடு போகுது. ஆனால் நம்மால் ரொம்ப ஜாலியாக ஜூஸ் எல்லாம் அங்கே குச்சின்னு இருக்கான். அங்கே இதை பார்க்கும்போது ஹாங்க்கு இன்னமும் தான் அங்கே கடுப்பாகுது. இவெல்லாம் எப்படி ஒரு கல்டிவேட்டரா ஆனானோ எதுவுமே பண்ண மாட்டான், ரொம்ப லேசியாக இருக்கான். அதே மாதிரி இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவனோட லக்கு, அது ஒண்டி தான். ஆனால் ஏதோ ஒன்று, இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். என் முன்னாடி அந்த ஜூன்லின் அவனாலேயே அங்கே நிற்க முடியாது. அவன் கிட்ட இருக்கிற ப்ரைஸ்லெஸ்ஸான டெக்னிக்கு, ரேரான ட்ரெஷரு இது எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாக்கலான்னு இருக்கேன். அது எல்லாமே இன்னைக்கு எனக்கு தான் சொந்தம். இதுக்கப்புறம் நம்ம ஹாங்கு ஜூன்லின் முன்னாடி அப்பியர் ஆகுறான். அட ஹாங்கு, ஃபைனலி சண்டேலேருந்து வந்துட்ட போல. ஹாங், உனக்கு தெரியுமா, உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். நீங்கள் என்ன பைத்தியமா என்ன? ஏன்னா மொத்த செக்டுமே பிரச்சனையில் இருக்கு. நீங்கள் என்னன்னா ஜாலியாக இருக்கீங்க. வெளியில் வாழ்வா சாவான்னு பேட்டில் நடக்க போகுது. ஆனால் உங்களுக்கு பயம்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஜாலியாக ஜூஸை குடிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன கதையாக இருக்கு? நீ என்ன சொல்லிருக்க? நம்மள யார் அட்டாக் பண்ணா? யாருமே எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம், சவுண்டு ப்ரூஃபாக இருக்கிற பேரியருக்குள்ள ரொம்ப ஜாலியாக இந்த மாதிரி லேசியாக என்ஜாய் பண்ணா உங்களுக்கு என்னதான் தெரியும்? அந்த பேரியரை உடைங்க, அப்புறம் உங்களுக்கே அந்த விஷயம் கத்துற சவுண்டு எல்லாமே அங்கே கேட்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த சவுண்டு ப்ரூஃப் பேரியரை உடைக்கிறான். அங்கே பயங்கரமாக சத்தமாக இருக்கு. எல்லாருமே ஜூன்லியனோட பேரை எடுத்துக்கினே அங்கே கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு வெளில வாங்க, காப்பாத்துங்கன்னு. ஓ, அப்பனா உண்மையிலேயே வெளியில ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து போயின்னு இருக்கா? சரி, இப்பயாச்சும் உங்களுக்கு இந்த விஷயம் புரியுது. சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷரு டெக்னிக்கு எல்லாத்தையுமே என் கிட்ட ஒப்படைங்க. உங்க லைஃபை நான் ப்ரொடெக்ட் பண்றேன். என்னது எனக்கு புரியல. என்கிட்ட நீங்க டம்மா விளையாட வேணாம். மரியாதையா நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல பவர்ஃபுல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறது நம்ம 2 பேர் தான். ஆனா ஹாங் சொல்ற விஷயத்த நம்ம ஹீரோ அங்க கேட்கிற மாதிரியே இல்ல, ஜாலியா ஜூஸை குச்சின்னு இருப்பான். அங்க இந்த டைம்ல நம்ம ஜிங்கும் அங்க ஜாலியா குதிச்சிங்கனே வருவான். மாஸ்டர் உங்களுக்கு ஃபுட்டு ரெடி. அங்க அதோட உருவத்தை பார்த்து ஹாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். பாதி மனுஷன் பாதி எலியா, என்ன கன்றாவியா இது? நான் யோசிக்கல இந்த ஜூன்லினுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா டேஸ்ட் எல்லாம் இருக்கும்னு. மாஸ்டர், உங்களுக்காக ஸ்பெஷலா நான் வந்து சிக்கனை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்க கேட்ட மாதிரி பக்காவா ரெடியா இருக்கு. அங்க ஹாங் அதோட அப்பியரன்ஸ் கிட்ட பார்க்கும்போது என்ன கன்றாவிடா இது அப்படின்னு தான் யோசிக்கிறான். எனக்கு தெரியும் இந்த ஆளு வந்து ஒரு மாதிரி வியர்டான ஆளுன்னு. அதுக்குன்னு இப்படியா? அங்க நீ யோசிக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். அங்க இந்த டைம்ல அங்க ஜாவு, நம்ம அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சு எல்லாருமே ஓடி வந்துட்டு அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னாடி இருக்க காட்சியை பார்த்து இது என்னது இப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜிங்கோட அப்பியரன்ஸ் வியர்டா இருக்கும். ஜிங்கோ அவங்க சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் தான் அந்த 3rd டிசைபிள், அந்த மவுஸ் தானா? அப்படியா, நீ தான் அந்த 3rd டிசைபிளா? என்னோட தம்பிக்காரன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான டேலண்டோட இருக்கிற பர்சன் தான். ஆனால் அதுக்குன்னு அவனோட டேஸ்ட் இந்த அளவுக்கு வியர்டா இருக்கும் அப்படின்னு நான் சுத்தமாக அங்கே யோசிக்கல. அட போதும், எதுக்காக நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக என்னை பற்றி யோசிக்கணும்? இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அவள் ட்ரை பண்ணா, ஆனால் அவளால் மாற முடியல. சரி, எல்லாருமே எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. டேய் ஜூன்லின், இந்த பையன் ஹாங்கு, இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணா உனக்கு தெரியுமா?
உன்னோட சண்டையில மொத்தமா சீஸ் பண்ணி அவனுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணான். ஆமா ஹாங்கு, எல்லா விஷயமும் உண்மையா என்ன? ஆமா அது உண்மைதான். அதுக்கு என்ன இப்போ? அது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ எனிமீஸ் அவங்க எல்லாருமே நம்ம செக்டை நோக்கி வந்துட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல அவங்கள மொத்தமா அழிக்க பாப்பியா இல்லை இந்த மாதிரி விஷயத்த நீ கவனிப்பியா? நான் டிசைபிள், நீ இந்த அளவுக்கு துரோகியா இருப்பேன்னு நான் சுத்தமா யோசிக்கல. இந்த மாதிரி டைம்ல நம்ம இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டேன். அன்னக்காரனும் ஹாங்கும் இப்படி ஆரோக்கியம் பண்ணும்போது நம்மால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் அங்க போடுறான். எல்லாமே கர்மா தான். ஏன்னா கர்மாவால தான் இப்படி ஆயிருக்கு. அப்ப எல்லாமே என் மேலதான் இருக்கு. ஏன்னா டிசைபிளை நான் ஒழுங்கா வச்சுக்கல. டிசைபிளோட ஃபீலிங்ஸை பத்தியும் நான் புரிஞ்சுக்கல. அதனால தான் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆயிருக்கு. நான் பண்ண மிஸ்டேக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஜூலின் இந்த மாதிரி பங்கமா ஆக்டிங் பண்ணும்போது அந்த ஜிங்கு அந்த எலியே ரொம்ப வருத்தப்படும். மாஸ்டர் நீங்க கவலைப்பட வேணாம். அங்க அதே தான் பிரதருக்காரனுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா இந்த ஜூலினுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆக்ட் பண்றத நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணதே இல்லை. ஆமா இவன் எக்ஸாக்டா யாரு? திடீர்னு ஒரு மாதிரியும் திடீர்னு ஒரு சைக்கோ மாதிரியும் பண்றான். இப்படிதான் ஹாங்கும் யோசிக்கிறான். ஓ மை டியர் ஹாங், தயவு செஞ்சு என்ன ஃபர்கிவ் பண்ணு. நான் பண்ணது தப்பு தான். அதனால நான் உன்னை இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன். நீ எனக்கு டிசைபிளாவும் நான் உனக்கு ஒரு மாஸ்டராகவும் நல்லா நடந்துக்கிறேன். அதனால நம்ம திரும்ப பழையபடியே இருக்கலாம். அப்படியா? ஆனா அந்த விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை. அங்க இப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷினும் அங்க கம்ப்ளீட் ஆகுது. அதுல ரிவார்டா இன்டாமிட்டபிள் ட்ரைஹன் பாடி டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கும் அங்க கிடைக்குது. இது பாடியோட ஸ்ட்ரென்த்தை பயங்கரமா அங்க பூஸ்ட் பண்ணி விடும். அங்க இப்பதான் நம்மளுக்கு புரியுது எதுக்காக நம்மளால அலூரமாலாம் அங்க சீன் போட்டான்னு. பரவாயில்ல, நான் எப்படியும் இந்த மிஷினை முடிச்சிட்டேன். டீசென்டான ஒரு ரிவார்டும் இப்போ என் கிட்ட இருக்கு. இப்படி ஆளு அதை பத்திலாம் யோசிச்சுட்டு திரும்பவும் பழையபடி அங்க பத்துப்பான். எதை நினைச்சோ கவலைப்படாம. அங்க ஹாங்குக்கு சுத்தமா ஐடியா இல்ல எதுக்காக திடீர்னு ஒரு மாதிரி ஆக்ட் பண்றான்னு. அங்க ஜூன்லினோ அந்த மவுஸ் கிட்ட ஒரு மசாஜை கொடுக்க சொல்லுவான். ஓகே மாஸ்டர், கண்டிப்பா நான் பண்றேன். அங்க பிரதருக்கும் சுத்தமா ஐடியா இல்ல ஏன் இவன் இந்த மாதிரி டைம்ல ரொம்ப காமா இருக்கன்னு. நம்ம ஜூன்லின ஹாங் கிட்ட அங்க சொல்றான். ஆமா சண்டேல இது வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு இருந்திருப்பியா? ஒரு 200 வருஷம் உள்ள இருந்திருப்ப. அப்போ நீ இன்வென்சபிளா ஆயிட்ட. அதன போதும் மாஸ்டர், தேவையில்லாம நான்சென்ஸா பேச வேணாம். உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷரு எல்லாத்தையுமே எனக்கு சீக்கிரமா கொடுங்க. இதுக்கு மேலேயும் திரும்பலாம் என்னால சொல்ல முடியாது. சீக்கிரம் கொடுங்க. ஏன்னா இம்மார்டல் ஃபெதர் செக்ட் அவங்க இங்க வந்துட்டாங்க. அதனால நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நானா எடுக்கணுமா? இப்படி ஹாங் மிரட்டும் போது ஜிங்கு ரொம்ப பயந்து போறா. அங்க அண்ணக்காரன் ஈயும் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எவ்வளவு நாளா கரெக்டான வாய்ப்புக்கு நம்ம ஹாங்கு வெயிட் பண்ணிருக்கான். கரெக்டான வாய்ப்பு வந்தோடனே இப்போ அப்படியே முதுகுலயே குத்த பாக்குறான். அங்க அவருக்கும் என்ன பண்ணணும்னு அங்க தெரியல. இந்த டைம்ல ஒரு பயங்கரமான அட்டாக்கும் அவங்கள நோக்கி அங்க வரும். அந்த அட்டாக் பார்த்தோன்னே ஹாங்க்கு புரியுது இது வேற யாரும் இல்ல, அதே கேங்க தானே. சரி உங்ககிட்ட இப்ப பேசுனா வேலைக்கு ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஆளுங்களோட கதையை முடிச்சுட்டு நான் வரேன். ஹாங் அவனோட பவரை வச்சு வந்த அட்டாக்கை அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணி விடுறான். அவங்க பண்ண அட்டாக்கே அவங்க மேல படுமா. இதனால அந்த ஷிப்பும் நாசமாகுது. நான் என்ன யோசிச்சேன்னா அவன் கிட்ட இருக்கிற ட்ரெஷரு எல்லா விஷயத்தையும் எனக்கு சொந்தமாக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுவும் இவங்க வேற ஒரு மாதிரி பயங்கரமா தொல்லை பண்றாங்க. இந்த மாதிரி டைம்ல இந்த ஆளுங்களோட கதையை முடிக்கிறேன். ஏன்னா எப்படியோ ஜுன்லின் எனக்கு மேட்சே இல்லை. அதனால அவன் கிட்ட இருக்கிற ஒரு விஷயமும் இதுக்கப்புறம் எனக்கு தான் அங்க சொந்தமாகும். அங்க பயங்கரமான ஆறாவோட அங்க வந்து நிப்பான். அங்க இருக்கிற அந்த பெரிய எல்டருக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. அவரு பாடி இன்டெகிரேஷன் லெவல்ல இருப்பாரு. அங்க அவரு தாக்க சொல்ல பக்கத்துல இருக்க பர்சனும் பயங்கர வேகமா வரான். ஆனா வந்த வேகத்திலேயே ஹாங்கோட வித்தியாசமான பவர்னால அப்படியே பொசுங்கி போறான். உங்களுக்கு இப்பயும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். மரியாதையா சான்ஸ் இருக்கும் போதே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஆனா இதை கேட்கிற எல்டரு மத்தவங்களுக்கெல்லாம் அங்க இன்னமும் தான் கடுப்பாகும். அங்க எல்லார்கிட்டயும் அவரு சொல்றாரு, இன்னைக்கு இந்த உமனை விட வேணாம், இந்த உமனையும் முடிக்கணும், இந்த செக்டையும் மொத்தமா வைப் அவுட் பண்ணணும். ஏன்னா அந்த செக்டில் இருக்க ஒரு ஆளுங்களும் நம்ம ஹாங்கோட கதையை முடிக்கலான்னு வராங்க. ஆனா ஹாங்கு ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை அங்க பயன்படுத்துவான். கோஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் எல்லா இடத்துலயும் அப்பியர் ஆகுது. அது பயங்கர வேகமா எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்குது. அதனால எல்லாருமே எரிஞ்சு போய் பொசுங்கி போறாங்க. அங்க இதே மாதிரி எல்லாரோட கதையை முடிய நம்ம ஹாங்கோ அவங்க சொல்றான், நான் யோசிச்சதை விட நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய முட்டாளா இருப்பீங்க அப்படின்னு நான் யோசிக்கல. இந்த டைம்ல புத்தாவோட கேங்கும் அங்க வரும். அவங்களும் இங்க பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. வந்த உடனே நம்ம ஹாங்கோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஹாங்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே இவங்களும் ஃப்ராடு தான். திரும்ப ஒரு மாங்க் கேங் வந்திருக்கா. சரி எல்லாரோட கதையும் இங்கே முடிக்கிறேன். அந்த இடத்துல மாங்கோட அந்த அட்டாக் வரும்போது நம்மளோட அந்த டிமானிக் ஃபிளேம்ஸ் அது ஒரு பேய் மாதிரி அங்க வரும். அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பேய் மாதிரி வர அந்த ஃபிளேம்ஸ் அது மேல இவங்களோட பவர் அங்க ஒர்க் ஆகுற மாதிரியே இல்ல. கோஸ்ட் மாதிரி வர அந்த ஃபிளேம்ஸும் யார் அங்க தோதோ எல்லாருமே அப்படியே கருகி போய் பொசுங்கி போயிடறாங்க.
மாங்கோட ஹெட்டுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா ஒரு 10,000 பேராச்சும் இங்க வந்திருப்பாங்க. ஆனா ஒரு சில செகண்ட்ல எல்லாருமே பொசுங்கி போயிட்டாங்களா. யார் இவன்? நீ பண்ண காரியத்துக்கு நான் ஒன்னும் விட மாட்டேன். புத்தாவோட ஒரு பெரிய கையை வச்சு அவரு தாக்குவாரு. அந்த கையையும் நம்ம ஹாங்கு அசால்ட்டா நெருப்பை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறான். அந்த நெருப்பும் ஹிட்ட நோக்கி வரும். அவரு கண்ணுல மரண பயம் அங்க தெரியும். அந்த நெருப்பு பயங்கரமா பத்தின்னு வந்து அவரோட கதையும் அங்கே முடியுது. இப்பயாச்சும் நீங்க யாரு, என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு தெரியுதா? அவங்களோட பவரை பார்த்து நம்ம ஹீரோட பிரதருக்காரன் அங்க ஜாவு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க ஜிங்கும் சியர் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே யோசிக்கிறான். சண்டேல இருந்து எப்போ அவன் வெளில வந்தானோ அப்பயே அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி செக் பண்ணி பார்க்கலாம் அவன் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. செக் பண்ணதுல கிரேட் அசென்ஷன் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டெப் அவன் பின்னாடி இருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது எதனால ஆளு சண்டையிலேருந்து வெளில வந்தோடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு வந்தான்னு. ஆனா உண்மையிலேயே பிரச்சனை இப்பதான் அங்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய கேங் அங்க அப்பீர் ஆகுது. இப்போ வந்திருக்க 18 மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருக்க எல்டர்ஸ். அவங்க தான் இந்த கான்டினென்ட்டையே பயமுத்தி வச்சிருக்க பெரிய பெரிய எல்டர்ஸ். அங்க ஈயோட பிரதருக்கு அந்த ஆளுங்களை பார்த்தோன்னு என்ன பண்ணும் தெரியல. இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இவங்க முன்னாடியே அங்க யாராலையுமே நிக்க முடியாது. ஈஸ்டர்ன் ரீஜன் முழுக்க இவங்க தான் அன்பீட்டபிளான லெஜண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்படியா விஷயம்? அங்க விடவும் இவங்களுக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா? அங்க வச்சு லெவலப் ஆகலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, ஒரு 18 எல்டர்ஸா இவங்களே இங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தாக்கும் போது என்னோட பவர் பல மடங்கு ரைஸ் அப் ஆகும். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உண்மையான ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. அங்க 18 கிரேட் அசென்ஷன் பீக் லெவல்ல இருக்க எல்டர்ஸ் அங்க வந்திருக்காங்க. எல்லாரோட பவரும் பயங்கரமா இருக்கும். ரொம்ப டெரிஃபையிங்கான ஆளுங்க. அங்க ஒரு பர்சனும் அவங்க சொல்றான், உங்களை மாதிரி ஆளுங்க எப்படி அந்த ஃபெதர் இமார்டல் செக்ட அங்க வந்து எல்டர்ஸை அழிச்சிங்களோ. இன்னொரு வயசான லேடியும் சொல்றாங்க, நாங்க தான் ஈஸ்டர்ன் ரீஜன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இதே மாதிரி உங்களை விட்டா அவ்வளவுதான் இந்த உலகமே எங்களை பார்த்து சிரிக்கும். ஆனா அப்படி நடக்க நாங்க விட மாட்டோம். அப்படியா? உண்மையை சொன்னா நீங்க யாருமே எனக்கு மேட்சே இல்ல. இதை கேட்டோன்னே அந்த ஓல்டு லேடிக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அங்க இருக்கிற எல்லாருமே அங்க சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு அவ்வளவு தைரியமா? இத்தனைக்கும் கிரேட் அசென்ஷன் அந்த லெவலுக்கு ஒன் ஸ்டெப் பின்னாடி இருக்கா. அதே மாதிரி அந்த ஜூலின் அவனுக்கு அவ்வளோ பயம் நினைக்கிறேன். போயும் நம்மள ஃபேஸ் பண்ணும் சொல்லி இந்த மாதிரி ஒரு டிசைப்ல சென்ட் பண்ணியிருக்கான். அங்க இதை கேட்டோன்னே ஹாங்கு ரொம்ப கடுப்பாவுது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜூலின் அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அங்க ஹாங்க கொல்லணும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹாங்குக்கு என்னதான் அவங்க டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த இடத்துல அவளுக்கும் பயமே இல்லை. அங்க ஒரு சின்ன பேரியரை அங்க கிரியேட் பண்ணுவான். வந்த அட்டாக் எல்லாமே அப்படியே அப்சர்வ் ஆயிடுது. இதை பாக்குறவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா கிரேட் அசென்ஷன் அந்த லெவலை இன்னமும் ரீச் பண்ணல. ஆனா அதுக்குள்ள இவகிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கு. கண்டிப்பா இவ ஒரு மாஸ்டரஸான ஜீனியஸ் நினைக்கிறேன். அதனால நம்ம சீக்கிரமா அவளோட கதையை முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அங்க இதனால எல்லாருமே ஒரு டெக்னிக்கை வச்சு அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாங் வேறமா இன்ஃபர்னோ டிராகன் ஃபிளேம்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். இதனால ஃபயராலான கொடூரமான டிராகன்ஸ் அங்க அப்பியர் ஆகும். வந்த ஒரு பர்சனும் அப்படியே மாட்டிக்கிறான். வானத்துல ஏகப்பட்ட டிராகன்ஸ் அங்க தெரியும். இதை பாக்குற நம்ம அங்க சொல்றான், நான் யோசிக்கல ஜூலியனோட டிசைபிள் அந்த ஹாங் அவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கான். இல்ல லீடரி, கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா சண்டை போக போக ஹாங்கோட ஸ்ட்ரென்த் அது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி போச்சுன்னா எவ்வளவு நேரத்துக்கு ஹாங்கால அங்க தாக்கு பிடிக்க முடியும் அது தெரியல. அங்க ஹாங்குக்கும் இந்த விஷயம் ரிலேஸ் ஆகும். ஹாங்கும் அங்க யோசிக்கிறான், சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் என்னால இவங்க முன்னாடி நிக்க முடியாது. இதனால இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு மிகப்பெரிய டிராகன் அவன் வர வைக்கிறான். வந்த ஒரு அட்டாக்கும் அந்த டிராகன் மூலமா அப்சர்வ் ஆகி ஒண்ணுமே இல்லாம ஆகுது. பாக்குறவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெரிஃபையிங்கான டெக்னிக்கை வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உடனே அங்க கீழே வயசான லேடியும் சொல்லும், அடே முட்டாளுங்களா, உங்களுக்கு தெரியலையா என்ன? அது ஒரு ஃபர்பிடனான டெக்னிக். சீக்கிரமா நம்ம எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படியே இவ்வளவு விட்டா அவ்வளவுதான் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரா இவ அமைவா. அதனால எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த டிராகனை தாக்குறாங்க. இந்த வாட்டி அந்த டிராகன் மேல அந்த அட்டாக்கும் படம். அங்க ஹாங்குக்கு என்ன பண்ணும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு டிராகனை வச்சு அங்க தடுக்க பாக்குறான். எல்லாம் தப்பும் ஜூன்லின் மேல தான் இருக்கு. ஏன்னா ஜூன்லின் நான் கேட்கும் போதே ட்ரெஷரு ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருந்தா இப்போதைக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குது. என்னால அசால்ட்டா இவங்க எல்லாரையுமே முச்சிருக்க முடியும். அதுல தாடியோட ஒரு பர்சன் இருக்கான். ஆளு பயங்கரமா கடுப்பாயிட்டு வரும்போதே அங்க சொல்றான், இதுதான் உன்னோட எண்டு. ஓவர்லார்ட் ஹெவன் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட் அங்க அடிக்கிறான். அது டைரக்டா ஹாங் மேல அங்க படும். ஹாங்கோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அங்க ஜிங்குக்கு இதை பார்த்தோன்னே என்ன பண்ணும் தெரியல. ஆமா பிரதர் ஹாங், நீங்க ஓகே தானா? டிசைபிள் போகும்போது ஏதோ நல்லா சீன் ஓட்டிட்டு போனேன். இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன், என்னால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு.
ஆனா இப்போ என்னன்னா ஒரு நாய் மாதிரி பயங்கரமா அடி வாங்கியிருக்க. ஹாங், நான் யோசிக்கல இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா நீ அமைவன்னு. வாய மூடுங்க. அப்படி ஒண்டி நான் பேட்டில் இல்லனா இப்போதைக்கு நீங்க எப்பயோ காலி தெரியுமா? அங்க திடீர்னு மேல இருக்கிற அந்த எல்டரும் ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட பயன்படுத்துறான். இதனால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பேரியரும் அப்பியர் ஆகுது. அவ்வளவுதான், இந்த பேரியர்னால இந்த இடத்த விட்டு யாராலையுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த இடத்துல இருக்க ஒரு பர்சனையும் நான் கொல்லாம விட மாட்டேன். அது ஒரு ஸ்பேஷியல் பேரியரு, அதனால யாராலையுமே அங்க ஓட முடியல. பிரதர்காரனுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. அவங்க இதுல வசமா மாட்டிக்கினான். நான் என்ன இந்த மாதிரி இடத்துல தான் சாக போறேனா, அதுவும் இந்த ஆண்டுங்க கிட்ட? இல்ல, நான் சாகக்கூடாது, நான் ஏதாச்சும் பண்ணணும். ஆனா இப்பயும் நம்மால ஜாலியா இருப்பானா? அங்க ஈயும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு ஜூன்லின், எதுக்காக இந்த மாதிரி டைம்லயும் ரொம்ப ரிலாக்ஸா நீங்க இருக்கீங்க? மாஸ்டர், நீங்க என்ன பைத்தியமா? சாப்பிடுறது தூங்குறது இந்த விஷயத்த தான் தொடர்ந்து நீங்க பண்ணிக்கினே இருக்கீங்க. ஆனா நம்மால அவளுக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல. அங்க ஜிங்கு கிட்ட போயிட்டு, ஜிங்கு, உன்னோட குக்கிங் அது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீ இதை ஹனியெல்லாம் போட்டு பக்காவா செய்யணும். என்ன மாஸ்டர், நெக்ஸ்ட் டைம்னு ஒரு விஷயம் இருக்கா நம்மளுக்கு? நான் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்குமே எதுவுமே ஆகாது, சந்தோஷமா நம்ம சாப்பிடலாம். அங்க ஜூன்லின் ஒரு பயங்கரமான ஆறாவோட வரான். ஃபைனலி ஜூன்லின், நீயே வந்துட்டியா? ஆமா, நீ தானே என் டிசைப்ல பஞ்சிங் பேக் மாதிரி பயங்கரமா இப்ப தாக்குன. அதுக்கான ரிவெஞ்சை நான் எடுக்க வேணாவா? இவன் நம்மள இன்னமும் தான் இரிட்டேட் பண்றான். சீக்கிரம் எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்றீங்க? சீக்கிரமா மூச்சு விடுங்க. எல்லாருமே அட் அ டைம்ல கொல்லணும்னு வர நம்ம ஹீரோவோட பாசிவ் எபிலிட்டி அது ஆக்டிவேட் ஆகும். யாராச்சும் நம்ம ஹீரோ விட ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருந்தா அவங்கள விட ஒரு ஸ்டெப் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கரா மாறிடுவோம். இவங்க எல்லாருமே கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருக்காங்களே, இதனால நம்ம ஹீரோ மிட் ஸ்டேஜ்ல இருக்க கிரேட் அசென்ஷன் அந்த லெவலுக்கு வந்துட்டான். அங்க ஆரா பயங்கரமா சர்ஜ் ஆகும். நம்ம ஹீரோவும் ஒரு டீமன் மாதிரி அவங்கள பார்த்து சொல்றான், என்ன சண்டே நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இவன் சொல்ல இங்கே அந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போவோம். நம்ம ஹீரோ ஒன்றுமே பண்ணாமல் கிரேட் அசென்ஷன் அந்த லெவலோட மிஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆட்டமே அங்கே ஆரம்பிக்குது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா இதனால பயங்கரமான ரிவார்ட்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும். வீடியோவை எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.